ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். அது எத்தனை மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலாம் அண்ட் இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து கேரட்டை ஒரு குட்டி குட்டி கேரட்டை வந்து கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நான் தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா நீங்கள் கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். நான் கையாலே மசிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் வந்து நகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கையாலே மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ரொம்ப ஃபைனாக தான் என் குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இதில் வந்து இட்லி வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இட்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 இட்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் நம்ம கேரட் வேக வச்சோல்லையா, அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி சேர்த்து நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நான் இதில் தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். தயிர் முக்கியமாக நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் ஹோம்மேட் தயிராக கொடுங்க. அதுவும் புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக கொடுங்க. இப்போ நீங்கள் காலையில் உர ஊற்றி மதியம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். பட் நீங்கள் ஒரு நாள் ஆகிடுச்சு 2 நாள் ஆகிடுச்சு அந்த மாதிரி தயிரெலாம் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிச்சிரும். ஸோ தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் சால்ட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பட் தேவைப்பட்டால் ஃபைனலாக வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காகவும் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. என்கிட்ட இல்லைன்றதுனால எதுவும் சேர்க்கல, பட் நீங்கள் சேர்த்து கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் டைமில் மதிய டைமில் செஞ்சு ஊட்டி விடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எத்தனை மாதம் குழந்தை கொடுக்கலாம்னா 8 மாதத்துலேருந்து 12 மாதம் குழந்தை இல்லைனா 1.5 வயசு குழந்தைக்கலாம் இதை கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.